ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. இந்த காட்சியில கர்த்தர் தீர்க்கதரிசியின் மீது தமது கையை வைக்கிறார். தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாகிறான். அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அந்த எலும்புகளை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது. ஒன்று, மிகவும் உலர்ந்து போய் கிடந்தது. எலும்பு அப்படியே மேடாட்டம் சேர்த்து வச்சுட்டு இருக்குது. வீடு இடிச்சிட்டு புதுசா வீடு கட்டுறோம்ல, இப்ப இடிச்சத டெப்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, வாரி எடுத்துன்னு போய் ஏன்னா தூரம் பக்கத்து வீட்டு எல்லையில கொட்டிட்டு வரணும். நம்ம ரோட்டோரத்துல கொட்டிடுவோம். சுத்தி முத்தி பார்த்து நம்ம காலையில குப்பையை பக்கத்து வீட்டுல தள்ளிட்டு வந்துடுறது இல்ல, அந்த மாதிரி அப்படியே குவியலாக எலும்புகள் இருக்கிறது. அந்த உலர்ந்து போன எலும்புகளின் மத்தியிலே கர்த்தர் தீர்க்கதரிசியை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு தீர்க்கதரிசி, கர்த்தராகிய ஆண்டவரே, அது எனக்கு தெரியாது, தேவரீர் அதை அறிவீர் என்றான். அப்ப தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு கட்டளையிட்டபடியே இந்த தீர்க்கதரிசி அந்த எலும்புகளுக்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். உரைக்கும் பொழுது ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாகிறது. அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய அதிசயம். ஃபர்ஸ்ட் எலும்பு அசைவு உண்டாகிறது ஒரு அதிசயம். அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போட போய் சேர்றது அதிலும் அதிசயம். இதோ நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அந்த எலும்புகளின் மீது நரம்புகள் உண்டாகிறது. அடுத்து அந்த மாம்சம் மூடிக்கொண்டது. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகள் ஆவி இல்லை, செத்த சடலங்களாக விழுந்து கிடக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லி, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி என்னை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத நிறைய பேரு நிஜமா நடந்ததா
நினைச்சுக்கிறாங்க. சரி, எலும்புகள் குவியலா இருக்குது, திரளான எலும்புகளா இருக்கிறது. சும்மா ஒரு கணக்குக்கு ஒரு 50,000 பேருன்னு நினைச்சுக்கலாமே. எலும்பு உலர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு 30-40 வருஷம். எலும்பு சுத்தமா காஞ்சி போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 30-40 வருஷம் ஆகும். அவ்வளவு நாள் ஆகும். மண்ணோட மண்ணா ஆகிறதுக்கு இன்னும் அதிகமாகும். 20 வருஷம் 10 வருஷத்துல பச்சாவே இருக்கும் எலும்பு, அந்த இதுவாவே இருக்கும். இன்னும் உலர்ந்த எலும்புகள் அப்படின்றப்ப அது 30 வருஷம் வச்சுக்கலாமே. 30 வருஷம் கழிச்சு இவங்களை உண்மையா உயிரோட கொண்டு வந்தா அவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் என்ன ஆயிருக்கும்? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க தானே. குடும்பங்கள் என்ன ஆயிட்டு இருக்கோம்? சிதறுண்டு போயிட்டு இருக்கோம். இது ஒரு தரிசனம். இது ஒரு தரிசனம். முதல் வசனத்துல கிளியரா இருக்கு. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை, சொல்லுங்க, என்னை ஆவிக்குள்ளாக்கி. சொல்லுங்க, காலையில தூக்கமாகுதா? ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தினார். அப்படின்னா இது அவன் காண்கிற ஒரு தரிசனம். அந்த தரிசனத்துல எலும்புகள் குவியல் குவியலாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் இந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அவனும் உரைக்கிறான். அப்போ இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைகிறது. கர்த்தர் சொல்றாரு, இது இஸ்ரவேல் வம்சத்தாரே, இது வேற யாரும் இல்ல. யார் இது? சொல்லுங்க. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் ஜெபம் பண்ணாங்க. என்னன்னு ஜெபம் பண்ணாங்க? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போகிறது, எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உங்க வாழ்க்கை உலர்ந்த எலும்புகளை போல் இருந்தாலும், அந்நிய தேசத்திலே நீங்கள் புதைக்கப்பட்டு இருந்தாலும், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை கொண்டு வருவேன். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது இன்னொன்று. எல்லாரும் சொல்லலாம், செய்ய மாட்டாங்க. குறிப்பா நாக்குறேன்னு அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு ஐயோ இவன் கரானே அப்படின்னு. உலக நிலைமையர், உலக நிலைமையர். மனிதர்கள் சொல்வதொன்று, செய்வதொன்று. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புத்தகத்துல 2 அற்புதமான காட்சிகளை சொல்லி 2க்கும் ஒரே கன்க்ளூஷன் தான், ஒரே பதில் தான். உலர்ந்த எறும்புகளை அடைய பண்ணி அவர்களை சேனையாக நிறுத்தி காட்டி, இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் உயிரடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு உவமையை, இன்னொரு உதாரணத்தை கர்த்தர் சொல்லிவிட்டு இந்த 38ஆம் அதிகாரத்தின் கன்க்ளூஷனை சொல்றாரு. அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்னொரு உதாரணத்தை 2ஆம் ஆராதனைக்காக நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை
கொடுக்கப்பட வேண்டும். இங்க என்னன்னா ஒரு கோல், அதுல யூதா என்று எழுது, இன்னொரு கோல் எப்ராஹிமின்னு எழுது, இன்னொரு கோல் யோசேப்புன்னு எழுது. இந்த 3 கோல்லையும் ஒன்னோட ஒண்ணு பிடிச்சேன்னா 3 என்ன ஆயிடும்? ஜாயின் ஆயிடும். ஒரே கல்ல ஒரே கோலா உன் கையில இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க முன்னால நீ பேசுறப்போ இந்த 3 பெயர் எழுதப்பட்டு ஒரே கோலா மாறின இந்த கல்லை கையில வச்சுக்கிட்டு நீ அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பேசு. என்னான்னு பேசு? 21ஆம் வசனத்திலே, நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்கள் சுயதேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன், ஒரே கோல் ஆக்குவேன். கோலை யான் சொன்னாரு? ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாய் இருப்பார். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. ஒரே ராஜா இருப்பார். எல்லாருக்கும் ஒரே ராஜா இருப்பார். அவர் யாரு சொல்லுங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்திருக்கிறான். இந்த வசனம் யாரை குறிக்கிறது? அவர்கள் ஒரே ராஜா அவர்களுக்கு இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அப்ப இந்த 2-3 கோல், 3ல 3 பேர் எழுதிட்டு இருக்குது, 3 ஒன்னோட சேர்ந்துக்குது, ஒரே கோலாவது. அந்த ஒரே கோல்ன்றது இனி இஸ்ரவேல் ஜனங்க 3-2 பிரிஞ்சு இருக்க போறது இல்ல, ஒரே கோத்திரமா இருக்க போகிறார்கள். ஒரே ராஜா அவர்களுக்கு எல்லாருக்கும் ராஜாவா இருக்க போகிறார் என்று சொல்லிவிட்டு இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததை குறித்தும் இந்த 3 பிரிந்து இருக்கிற இந்த ராஜ்யங்கள் ஒன்று சேர்வதை குறித்தும் முடிவரையாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன அந்த தீர்க்க தரிசனம்? 23ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். 37 அதிகாரத்தை படிச்சிட்டோம். ஒரு 3 இடத்துல, ஒரு 4 இடத்துல தான் என்ன இருக்குது? அவர்கள் என், நான் அவர்கள். அதுவும் எப்ப தெரியுமா? அருவருப்பை, விக்கிரக ஆராதனையை, சீ என்று அருவருக்கப்படத்தக்கதை தங்களிடத்தில் விட்டு நீக்கின பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பேன். இது நான் நினைக்கிறேன் 4வது முறை அப்பதான் பார்க்கிறோம் இந்த 37 அதிகாரத்துல. 37 அதிகாரம் என்பது 25 ஆண்டுகள் சரித்திரம், 25 வருஷம். 25 வருஷம் தீர்க்க தரிசனம் உரைத்ததுல ஒரே 4 முறை தான் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்னு கர்த்தர் சொல்றாருன்னா, ஆண்டவரை எவ்வளவு இவர்கள் காயப்படுத்தி இருப்பார்கள், ஆண்டவரை எவ்வளவு இவர்கள் துக்கப்படுத்தி இருப்பார்கள். அவர் ஏற்கனவே எரிச்சல் உள்ள தேவனா? அவர் ஏற்கனவே அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா? ஏற்கனவே பாவம் ஒண்ணு செஞ்சுட்டு அந்த பாவத்தின் உச்சமாக விக்கிரக ஆராதனைய ஆராதிக்க போயிட்டு சிலைகளை ஏற்படுத்தி, அதுவும் அசிங்கமான சிலைகளை ஏற்படுத்தி அவைகளை வணங்க போய் சுற்றி இருக்கிற புறஜாதியார் செய்கின்ற அந்த வணக்கங்களை செய்து தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி இப்படி இஸ்ரவேலிலே செய்யத்தகாததை செய்ததினால் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார். பட்டயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக திரும்பினது. காலத்தில் மழை பெய்யவில்லை, வறுமை வந்தது, ஜனங்களும் எல்லா தேசத்துக்கும் சிதறுண்டு போனார்கள்.
ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இப்படி சிதறுண்டு போனவர்களை பிரேத குழிகளை திறந்து அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளாக உணர்கிற அவர்களை, நம்பிக்கையற்று போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை புது வாழ்வு கொடுத்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 24ஆம் வசனத்துல எந்த தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவா இருப்பார். அவர் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். வெரி குட். ஏன் தெரியுமா? கொஞ்சம் அப்படி போற மாதிரி இருந்துச்சு, வெள்ளம் முடிச்சுக்கலாங்க. ஓகே, தாவீது தான் செத்து போயிட்டானே. இந்த எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனம் சொல்றப்போ 5ஆம் தலைமுறை தாத்தா தாவீது, 5ஆவது தலைமுறை தாத்தா. எனக்கு எங்க அப்பா தெரிஞ்சு, எங்க தாத்தா தெரிஞ்சு, அவங்க அப்பா தெரியல. 2 பருவத்தில் இல்ல, தாத்தா அதிகப்படியா தாத்தா பார்த்துக்கிறேன். அவருக்கு மேல தாத்தா நான் பார்க்கல. அவங்களுக்கு ஒரு அப்பா இருந்திருப்பாரு இல்ல, அவர் யாருன்னே தெரியாது. எங்க வெறும் கோமணத்தை கட்டின்னு சுத்தின்னு இருந்தாரோ. உங்க தாத்தாங்கெல்லாம் சூட் கோட் போட்டு இருந்துப்பாங்க. நான் எங்க தாத்தா பின்ன அப்படியே ஒரு கேவலமா பாக்குறீங்க. எல்லாரும் அங்க அப்படி சுத்தி இருந்தவங்க தான். 5ஆவது தலைமுறை நமக்கு தெரியல. 5 தலைமுறைக்கு முன்னால மரித்து போன தாவீதை எப்படி சொல்றாங்க? இது தாவீது இல்ல, தாவீதின் குமாரன். ஒருத்தன் குருடன், பிறவி குருடன். அந்த வழியா இயேசுநாதர் போறாருன்னு கேள்விப்பட்டு, என்ன சத்தம்லாம், இறைச்சல் சத்தம். இயேசுநாதர் போறாரு. இயேசுநாதரா? சத்தம் போட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சத்தம் போடாத, எல்லாம் அமைதலாயிரு, போதகரை தொந்தரவுப்படுத்தாத, அமைதலாயிரு. ஆண்டவர் நின்னாரு, திரும்பின உடனே அவன் குருடன் நின்னுக்கிறான். என்ன எனக்கு வேணும், வா என்கிட்ட. ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணான் தெரியுமா? பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினான் பாரு, தட்டு, கையில கோலு, அவன் போட்டுனுக்கிற கோட்டு, இது 3 கட்டிட்டான். நம்ம சாவரப்ப கூட பிச்சை எடுக்கிற தட்டை தலையிலே வச்சுக்கோ, நம்ம விடவே மாட்டான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எனக்கு போதும்னு எப்பனா சொல்லிக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், நீ மட்டும் வேணும்னு எப்பனா சொல்லிக்கிறோமா? இன்னும் கூட ஆண்டவரே, கூட ஆண்டவரே, வாயை திறந்தா போதும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். எப்பனா ஒரு முறை உண்மை நான் நேசிக்கிறேன்னு ஜபத்தை மாத்திக்கிறோமா? இது வேற லெவல். இது எது? எதுவுமே கேட்காம ஐ லவ் யூன்னு சொல்றது வேற லெவல். அப்படி சொல்லிட்டியானா நீ எதுவும் கேட்காத, உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். இங்க பிரச்சனை என்னன்னா, நாம நிறைவான ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு பிசாசு குறைகளை நினைவுபடுத்தி நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்க பண்ணுகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டெஸ்ட் எடுத்துட்டோம், ரிசல்ட் வர காத்துங்கிறோம். உட்கார முடிய முடியல நம்மளால, இல்ல அப்படியே வாக்கிங் தான். நான் நடக்குமோ தெரியலையே, நான் நடக்குமோ தெரியலையே. ஆமா, அந்த நேரத்துல ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அப்படிங்கிறதுல எந்த நிலையில இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் நிரூபிக்கிறவராயிருக்கிறார். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் நிரூபிக்கிறவராயிருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு, அவர் என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கணும். என்னன்னா நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல என்னை நான் என்ன பண்றேன்? தாழ்த்தி
ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ ஒரு சுகர் 750 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, எப்படி நல்லா கண்ட்ரோல் பண்றது? பிபி 350 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மிஷினே வெடிக்குது. எது அதை ஃபிட் பண்ணிட்டு புசு நகர்த்தணும், அப்படி படான்னு வெடிக்குது. அவ்வளோ பிபி. ஆண்டவரேன்றதுக்கு பதிலா கொஞ்சம் நிறுத்திட்டு, ஓ ஆண்டவரே உங்ககிட்ட வர்றதுக்கு டைம் ஆயிட்ட மாதிரி இருக்குது, ஐ லவ் யூ லார்டுன்னு சொன்னா கப்பு 120 ஆயிடும். ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நான் அனுபவிச்சுட்டு சொல்றேன். நம்ம கையால செய்ய முடிந்த காரியங்கள் சிலது இருக்கிறது. நம்மளால செய்ய முடிஞ்ச காரியம், நம்மளால செய்ய முடியாத காரியம் சிலது இருக்கிறது. நம்மளால செய்ய முடிஞ்சதுன்னா, இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். அதுக்கு போய் சிலுவை கிட்ட போட்டு, எசப்பா ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பர்ஸ்ல 3000 ரூபாய் கதேன்னுவாரு. கரெக்டா? ஆமா தானே? அப்ப என் ஜபமே வேற. ஆண்டவரே சர்ச்சை வச்சுட்டு கட்டணும்னா 55 லட்சம்னு சொல்றானே, என்கிட்ட அதுல 10ல் 1 பங்கு கூட இல்லையே, உதவி செய்யும் அப்படின்றப்போ ஜபத்தை மாத்துற. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், எனக்கு இந்த ஆலயத்தை கட்டித்தார். முதல்ல என்ன சொல்லிட்டு? அன்பை சொல்லிட்டு அப்புறம் தேவைய சொன்னா ஆண்டவர் நம் தேவைய சும்மா சந்திப்பார். ஹல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப் தான் அதை தீர்மானிக்கிறது. அந்த உறவு தான் அதை தீர்மானிக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இந்த 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 உதாரணத்துல தாவீது எங்கிருந்து வந்தார்? இது தாவீதின் இல்லை, தாவீதின் குமாரனாகிய இயேசு. இங்க பாருங்களேன், ஒரு வார்த்தை பயன்பட்டிருக்கு, அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். 24ஆம் வசனத்துல என்னங்குது? என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாய் இருப்பார், அவர்கள் மேல் எல்லாருக்கும். அது எப்படி ஒரே மேய்ப்பர்? இதுனா மேய்ப்பர் எங்கிருந்து வந்தாரு? யோசிக்க தோணுதா இல்லையா? திருப்புங்க யோவான் 10:16. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு திருப்பலாம். 14ல இருந்தே சேர்ந்து வாசிக்கலாமே. 14 to 14. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தோம் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். ஒரே மெய்ப்பனுமாகும். யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றார்? நானே நல்ல மேய்ப்பன். இப்போ எங்களுக்கு பாஸ்டருங்களுக்கெல்லாம் இந்த வசனம் கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற தான் பாஸ்டரு, ரெவரண்டு, பிஷப்பு, டாக்டரு, அப்புறம் வேற என்ன இருக்குது எல்லாம். இந்த உடம்புல இருந்து இந்த ஆவி புறப்பட்டதும் வருஷம் வருது இல்ல, உங்க வரிசைக்கு நானும் வந்துடுறேன். நான் மரித்ததும் முதல் என்கிட்ட இருந்து பிடுங்கப்படுவது என் மெய்ப்பன் பட்டம். அங்க பாருங்களேன், பேதுரு உள்பட, அவர் என்ன பேதுரு என்ன போப்பாண்டவர் தானே. இதுதான் ஒரே மெய்ப்பன் இல்ல, பிரதான மெய்ப்பன். போப்பாண்டவர்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பிரதான மெய்ப்பன். சொல்லுங்க. போப்பாண்டவர் பதவியை ஆண்டவர் பிடிங்கிறாரு. இனி எல்லாம் சாதாரண ஆளு, நான் ஒருத்தர் தான் மெய்ப்பன்னு சொல்றேன். பாருங்க, ஒரே மெய்ப்பனுமாகும். இந்த வார்த்தைய எசேக்கியேல் சொன்ன ஒரே மெய்ப்பனா இருப்பார் என்ற அந்த வார்த்தைய இயேசுநாதர் நிறைவேற்றி காட்டுகிறார். அதுக்கு தான் அவங்க எல்லாரையும் கைத்தட்ட சொன்ன. இன்னொரு முறை ஜோரா.
இயேசுநாதர், நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் என்னால் அறியப்பட்டு இருக்கிறது. என் நாடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் இருக்கிறது. நம்பலாம் தான் அது. அந்த ஆடுகளை நான் தொழுவத்திலே கொண்டு வர வேண்டும். அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இது நம்பத்தான். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். இப்ப 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 24. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கும் கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கு குடியிருப்பார்கள். என் தாசனாகிய இயேசு என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். என்ன இயேசு எங்க வந்தார்னா, தாவீது நாங்க யார் தான்? இயேசு தான். 1000 வருட அரசாட்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகரமாக கொண்டு தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து ஆளுகை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 35வது வசனத்தின்படி என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். ஹல்லேலூயா. சரி, 26ஆம் வசனத்துக்கு வரலாம். எல்லாம் சேர்ந்து, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. முன்னாலதான் பார்த்தோம், தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆலயத்தின் வாசலுக்கு வந்து அது கிழக்கே இருக்கிற ஒரு மலையின் மேல போய் மறைஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கா? காலை ஜெபத்துல படிச்சது ஞாபகம் இருக்கா? அங்க எசேக்கியேல்ல ஞாபகம் இருக்கா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அருவெருப்புகள் நீக்கப்பட்ட பிறகு, விக்கிரகங்கள் நீக்கப்பட்ட பிறகு, விக்கிரக ஆராதனை ஒழிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் நான் கொண்டு வந்து எருசலேமிலே சேர்த்து நான் மேய்ப்பராயிருந்து நான் ராஜாவாயிருந்து அவர்களுக்கு ஆளுகை செய்வேன். சமாதான உடன்படிக்கையை அவர்களோட செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். 26ஆம் வசனம், நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் கோச்சின்னு விட்டுட்டு போயிட்டேன்ல, விக்கிரக ஆராதனை பண்ணாங்கன்ட்டு போன நானு விக்கிரக ஆராதனை நீக்கிட்ட பிறகு மறுபடியும் திரும்பி வந்து அவர்களை பெருகச் செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 27ஆம் வசனத்துல என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். இங்க நான் அவர்களிடத்துல கூடாரம் போட்டு வாசம் பண்ணுவேன் என்று மூல பாஷையில் இருக்கிறது. என் வாசஸ்தலம் அவர்களோடு இருக்கும் இல்ல, என் கூடாரம் அவர்கள் மத்தியிலே இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் கிட்ட ஆரம்பிச்சிச்சு. இது ஞாபகம் இருக்கா? எங்க ஆரம்பிச்சிச்சு? பள்ளத்தாக்குல குவியலாய் கிடந்த உலர்ந்த எலும்புகளிடத்திலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சது. கர்த்தர் சொல்றாரு, என் சமாதான உடன்படிக்கையை நான் அவர்களோடு ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் ஆலயத்தை மறுபடியுமாக ஸ்தாபிப்பேன். நான் கூடாரம் போட்டு அவர்கள் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் மறுபடியும் மாறுவேன் என்று கர்த்தர் சொன்னார். மோசே கிட்ட சொன்னார், நான் போக்கும் வருத்தமா இருக்க முடியாது.
ரொம்ப கஷ்டமாகுது. டெய்லி வானத்துக்கும் பூமி ஏறி இறங்கினுங்கிறது. உங்களோடவே தங்கிடுறேன். ஆசரிப்பு கூடாரத்தை போடு, மகா பரிசுத்த ஸ்தலத்தை வெயி, அதுல உடன்படிக்கை பெட்டிய கட்டு, அந்த உடன்படிக்கை பெட்டியில கேருன்கள் 2 காவல் காக்கிற மாதிரி இருக்கட்டும், அதன் மேல கிருபாசனத்தை வெயி, அந்த கிருபாசனத்துல நான் வந்திருந்து தினந்தோறும் உன்னோட முகமுகமாய் பேசுவேன்னு சொன்னார். விக்கிரக ஆராதனையை வச்சாங்க பாரு, கோச்சிட்டு போயிட்டாரு. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து வாசலுக்கு வந்து கிழக்கிற மலைக்கு போய் மறைஞ்சு போயிட்டாரு. இது கோபம். காரணம் என்னன்னா, என்ன வைக்க வேண்டிய இடத்துல என்ன வச்சுட்டீங்க சொல்லுங்க, விக்கிரகத்தை வச்சுட்டீங்க. இப்ப என்ன பண்ணோம்? வச்ச விக்கிரகத்தை நீக்கிட்டு, ஆண்டவரே நாங்க உலர்ந்து போகிறோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இந்த விக்கிரகங்களை நம்பி போனோம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் தான் பேசின்கிறேன், அது பேசவே மாட்டேங்குது, அது கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, தெரியாம இத பண்ணிட்ட ஆண்டவரே, இப்பொழுதே அதை தூக்கி எடுத்துன்னு போய் குப்பையில போட்டுறேன், நீங்க வாங்கன்னு சொன்னா கோச்சின்னு போனவரு திரும்பி வர்றாரு, சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன் மத்தியில வந்து கூடாரம் போட்டு வாசம் பண்ணுகிறவராய் மாற விரும்புகிறார். இதைத்தான் இந்த 37ஆம் அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. ஓகே, இப்போ எசேக்கியல்னு சொன்னா நமக்கு ஞாபகத்துல வந்தது ஒன்னே ஒண்ணுதான், உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். ஒரு சின்ன ஒரு ஒன் மினிட் சாட்சி. எங்க அப்பாக்கு தங்கச்சி ஒருத்தர் இருந்தாங்களாம், ஜெசி, செத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க செத்த பிறகுதான் எங்க பாட்டி முத ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அகால மரணத்தின் நிமித்தமா அந்த அத்தைக்கு கல்லறை கட்டியிருந்தாங்க. எங்க அப்பா அந்த கல்லறையின் மேல இந்த வசனத்தை தான் எழுதி வச்சிருந்தார், உலர்ந்த எலும்புகளே உயிரடையங்கள்னு அங்க எழுதி வச்சது எனக்கு ஞாபகத்துக்கு. கல்லு திருநாக்கு போய் பார்க்கவும் இல்லை, அங்க கேண்டில் கொத்துன பங்கு இருக்கும். நான் இப்ப கூட கொஞ்சம் பூமி கடியில போயிட்டு இருக்குது. ஒழுங்காத்த சிதைக்காம தோண்டுனா கண்டிப்பா அந்த வாசகம் அங்கே இருக்கும். அப்ப எனக்கு அது தெரியாது என்ன அதுன்னுட்டு. இப்போ பாமா அந்த கல்லறையிலே முடங்கி இருக்கிற அத்தனை எலும்புகளும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது கல்லறை திறந்து அத்தனை பேரும் எழுந்திருப்பார்கள். அப்போ நான் உயிரோட இருந்தாலும் சரி, செத்துட்டு இருந்தாலும் சரி, கவலை இல்லை, என் ஆண்டவரை பார்ப்பேன், மத்திய ஆகாயத்துல பார்ப்பேன். ஆக இனி மரணத்தை குறித்து இது என்ன சொல்லுதுன்னா, இந்த எலும்பு என்ன சொல்லுதுன்னா, இனி மரணம் என்ன பயம் காட்ட முடியாது. அவருக்கு உயிரோட இருக்கிறதும் எலும்பாக்குறதும் ரெண்டும் ஒண்ணு தான். உயிரோட இருந்தாலும் பார்ப்பேன், எலும்பா இருந்தாலும் பார்ப்பேன். ஆகவே இனி மரண பயம் ஒருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இன்னைக்கு ராத்திரி போயிட மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. போவாது, ஆகட்டும், போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை பார்க்கத்தான் போறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் இந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தரட்டும். ஒரே ஒரு கண்டிஷன், தெரிஞ்சோ தெரியாமலோ விக்கிரகத்தை வீட்டுல சேர்த்துட்டு இருந்தா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல அதை அப்புறப்படுத்துங்க, அவர் வந்துருவாரு. உன்னிடத்திலிருந்து கோபித்து கொண்டு போன அவரு திரும்பவும் வந்து மறுபடியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக்க கேட்ட வார்த்தையில நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க.